Taste Daily. Taste the Daily. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். இது என் வாழ்நாளில் நான் ஒத்துக்க முடியாத ஒரு பெரிய அலர்ஜி. ஒரு கட்சியினுடைய வெற்றிக்கு ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராங் காரணம் அப்படிங்கிறது இருக்குல்ல, இதை மாதிரி ஒரு 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 அந்த வார்த்தையை நான் சொன்னோம்னா அசிங்கமாக. திமுகவை ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனியை வச்சு எதிர்க்க முடியாது, நம்ம பல பேரை வச்சு தான் எதிர்க்க முடியுங்கிறது விஜய் உணர்ந்துட்டாரு. அதை திமுக எப்படி எதிர்கொள்ள போகுது, எப்படி சமாளிக்க போகுது? நீங்க தளபதி மு.க. ஸ்டாலினை தப்பா நினைக்கிறீங்க? தப்பா நினைக்கிறது இல்ல, நீங்க குறைவா நினைக்கிறீங்க. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பூரா இப்ப உங்களுக்கு தெரியும்ல. பிரசாந்த் கிஷோருக்கும் இப்படிதான் ரூட்டுன்னு தெரியும், ஆதவர்ஜினாவுக்கும் இப்படித்தான் ரூட்டுன்னு எங்களுக்கு தெரியும்ல. அப்ப எந்த ரூட்டு போடணும்னு நாங்க புரிய மாட்டோம். தனி ரூட்டு போட போறீங்க, அவ்வளவுதான். நீங்க ஏதோ ராபின் சர்மாவோடலாம் ஏதோ கூட்டணி வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனியோட ஒரு கான்வர்சேஷன் போகுது அப்படிங்கிறாங்க. இத்தனை பேரும் அதிர்றாங்கல்ல, திமுகன்னு சொன்னா அதிர்றது இல்லை. விஜயால திமுக கூட்டணியை உடைக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதெல்லாம் அவ்வளவு சாதாரணமான தலைவர்களாக கூட இருக்காங்க. பெரியார் பேரை வைத்துக்கொண்டு வெறும் 220 ஓட்டு தான் வாங்க முடியும். அந்த 220ஐயும் சேர்த்து எங்க சந்திரகுமார் அவர்கள் வாங்கிய 1,00,000 சில்லற ஓட்டோட சேர்த்துருங்க. அதெல்லாம் பெரியாருக்கு. நீ டெபாசிட் வாங்கினியா, அந்த கோஷ்டியை பேசுறத பேசாதீங்க. அவங்களுக்கு வேலையே பிஜேபிக்கும் நாம் தமிழருக்கும் என்னன்னா, நம்ம காசு கொடுத்தோம்னா அதை இனாம் கொடுத்து பிச்சை கொடுக்குறீர்கள்னு பேச வேண்டியது. இப்பயே கொச்சப்படுத்துறது, அசிங்கம் பிடிச்சவனுங்க. அவனுங்க சிந்தனைக்கே தமிழ்நாடு வளரும். திமுகவா நாம் தமிழரா அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துச்சு. அது வந்து இந்த தேர்தல், இடைத்தேர்தல். இப்போ 2026 யோக்கியனை வந்து கேள்வி கேட்குற மாதிரி கேட்குறீங்க. ஆடா கொடுங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தி ரைசிங் சன் எடிட்டரும் திமுகவின் செய்தி தொடர்பாளருமான கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்திய அரசாங்கம் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தரலை அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் தொடர்ந்து தமிழக எம்பிக்கள் ஒரு பக்கம் குரல் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மாணவர்களுக்கு செயல்பட வேண்டிய பல்வேறு திட்டங்கள் இருக்குது, இந்திய அரசாங்கம் நிதி தர மாட்டேங்கிறாங்க, கிட்டத்தட்ட 2000 கோடிக்கும் மேற்பட்ட நிதி ஒதுக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணமாக பிஎம் அந்த ஸ்ரீ திட்டத்தின் கீழே அந்த ஸ்கூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய இன்டென்ஷனாக இருக்குது. அதுக்கு நம்ம ஒத்து வர மாட்டோம். காரணம் என்னென்னா அதில் மும்மொழி கொள்கை இருக்குது அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதனால் மாணவர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுல மாணவர்களுக்கான எந்த ஃபெசிலிட்டியையும் இந்த அரசு குறைச்சிடல. அவங்க காசு தராமல் தமிழ்நாட்டு கல்வியை நாசம் பண்ணணும்னு நினைக்கிறது மோடி அரசாங்கம். அதுக்காக நமக்கு தமிழ்நாட்டுக்கு கல்விக்கு ஒதுக்கலை. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவங்க தராத போதும் நம் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது, ஆசிரியர்களுக்கு சம்பளமாக இருக்கட்டும், பிள்ளைகளுக்கான ஃபெசிலிட்டிஸ், இது எல்லாத்தையுமே அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ரைட். ஆனால் நமக்கு தர வேண்டிய பணத்தை தராதது மட்டும் இல்லை, அந்த பணம் ஒதுக்கீட்டு பணத்தை அவங்க இப்போ வேறு 2 மாநிலத்துக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இது என்ன நியாயம்? இதை தான் கல்வி அமைச்சர் கேட்குறாரு. கல்வி அமைச்சர் மட்டுமில்லை, அண்ணன் டிஆர் பாலு, சகோதரி கனிமொழி, மேல் சபையில் அண்ணன் திருச்சி சிவா எல்லாரும் கேட்குறாங்க. எங்க கல்வியில் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் உங்களுடைய எக்கனாமிக் சர்வே 24 சொல்லுது. அப்படி இருக்கும்போது அதாவது எங்களுக்கு ஒதுக்குன தொகை, ரைட், அதை நீங்கள் தந்துட்டு போண்டி தானே. ஓகே, 60-40 60% 40%. நாங்கள் எங்களுக்குள்ள 40% நாங்கள் போட்டு பண்ணியாச்சு. அப்போ இந்த 60% நீங்கள் தரணுமா வேண்டாமா? இதுதான் நம்மளுடைய நியாயமான கேள்வி. மாணவர்கள் இதில் பாதிக்கப்படல. இப்போ இந்த ரெண்டு அரசாங்கம், இந்திய அரசாங்கம் அதே மாதிரி தமிழக அரசாங்கம், இந்த 2 அரசாங்கத்துக்கும் நடக்கக்கூடிய அந்த ஈகோ கிளாஷோ அல்லது இந்த மாதிரி ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. இதன் காரணமாக இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வர வேண்டிய விஷயம் வராம இருக்கு. நீங்க ஈகோங்கிறதே நான் தப்புங்கிறேன் சங்கர். ஈகோ இப்போ முதலமைச்சர் போய் கேட்க மாட்டேன்ரா. அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் நாங்கள் மாநில அரசுக்கும் சமமான பங்கு அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கிறது, எனவே நான் போய் பிரதமரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சொன்னாரா? நண்பர் சகோதரர் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ், நான் போய் பார்க்க மாட்டேன், டெல்லிக்கு போவது என்பது காவடி தூக்குவதை போல் இருக்கும், அதற்காக நான் போக மாட்டேன் சொன்னாரா? நம் மக்களுக்காக ஆட்சி செலுத்த வந்த பிறகு நமது கொள்கை ரீதியாக பாரதிய ஜனதா கட்சி மாறுபட்டது, ரைட். அதுக்காக அரசாங்கம் என்பது வேறு. தமிழ்நாடு அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம், அவங்க தர வேண்டியதை நம்ம போய் கேட்குறோம். ஏன் நிதியமைச்சர் இன்னைக்கும் போயிருக்காரா? இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமே தம்பி, இன்னைக்கு கூட
அண்ணன் தங்கம் தென்னரசு டெல்லியில் இருக்காரு. நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், நீங்கள் தர வேண்டியதை தாங்கன்னு போய் கேட்டால் தத்துவார்த்த ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்குது. அது ஈகோ பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு ஹிந்தியை படிக்க வைக்கணும், அதன் மூலம் ஹிந்தியின் மூலம் சமஸ்கிருதத்தை வளர்த்தெடுக்கணும், சமஸ்கிருதத்தை வளர்த்தெடுத்து பார்ப்பனியத்தை இங்கே நிலைநிறுத்தணும். நம்ம அப்படி இல்லை. அது அந்த ஸ்கீம் நம்மளுக்கு உறுத்தலாக இருக்குது அல்லது இங்கே நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே கல்வி சார்ந்து நம்ம தொடர்ந்து பின்பற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போது இதனால பாதிக்கப்படுறது மாணவர்கள் அப்படிங்கிற ஒரு இடம் நகரும் போது தான் அது ஈகோ பிரச்சனையாக மாறுது. இல்லை, நாங்கள் சொல்கிறது என்னன்னா, இப்போ இதில் தப்பு பண்ணுறது யாரு? மக்களுக்கு சொல்லுங்கிறேன். இதில் இல்லை, அவங்க இந்தியை மட்டுமே சொல்லியே மும்மொழி கொள்கை அதில் ஹிந்தியை ப்ரமோட் பண்ணுறதுக்கு அரசியலமைப்பு சட்டத்திலேயே சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிக்கல் என்னன்னா, இவங்க சொல்றாங்கல்ல மும்மொழி கொள்கைக்கு நாங்க ஹிந்தின்னு சொல்ல, ரைட்டு, தெலுங்கு படிக்க வைப்போமா? 10 பேர் ஒரு வகுப்புல 40 பிள்ளைங்க தம்பி, நீங்க விருப்பப்படி 10 புள்ள தெலுங்கு, 10 புள்ள கன்னடம், 10 புள்ள பஞ்சாபி, 10 புள்ள பெங்காலி, 10 புள்ள ஹிந்தி, 5 வாத்தியார் போடுவீங்களா? நீங்க காசு தருவியா? நீ அவ்வளோ யோக்கியனா இருந்தா நீங்க என்னென்ன வாத்திமார் செலவு வருதோ அதை பூரா நான் தாரணும்னு சொல்லணும்ல. நீங்கள் ஹிந்திக்கு போட்டால் சம்பளத்தை தருவீங்க, மற்றதை போட்டால் நீ கொடுத்துட்டு போ அப்படிம்பீங்க. உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாது தம்பி. இவங்களுடைய நோக்கம் மொழிகளை வளர்த்தெடுப்பது அப்படின்னு இருந்தால் நம்ம ஒத்துப்போலாம். எல்லா மொழியையும் சமமாக பாவித்து நம்ம சரிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நீங்கள் சொல்கிறது ரைட்டு. ஏங்க எல்லா மொழிக்கும் தானேங்க. தெலுங்கு வாத்தியார் போட்டால் சம்பளம் தருவாங்க? தரமாட்டாங்க. கன்னடம் போட்டால் தரமாட்டாங்க, பஞ்சாபி போட்டால் தரமாட்டாங்க, பெங்காலி போட்டால். ஏன்னா நான் இந்த பஞ்சாபி பெங்காலி இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, இவங்கெல்லாம் மொழிக் கொள்கையில் நம்மளோட ஆதரவுடையவர்கள், ரைட்? இவங்க இந்த ஆட்களையெல்லாம் போட்டால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வராது. எப்படி நீங்கள் செய்வீங்க? ஏதாவது தம்பி, ஒரு வகுப்பறைக்கு ஒட்டு மொத்தத்துக்கு நீங்கள் எப்படி கொடுக்க முடியும்? சாய்ஸ் பேஸ்டுன்னு நீங்கள் கொடுக்க முடியாது. ஒன்றில் தெலுங்குன்னு எடுக்கணும், இல்லைனா கன்னடம்னு எடுக்கணும், இல்லை ஹிந்தின்னு எடுக்கணும். ஏதோ ஒன்று தானே எடுக்கணும், ரைட்? நீங்கள் காசு கொடுப்பீங்களா? இல்லை, இப்போது இந்த விஷயத்தெல்லாம் வெளிப்படையாக நம்ம ப்ரெஸ் மீட்லையோ அல்லது பிரதமர் மோடிக்கோ அமித்ஷாக்கோ நம்ம வெளிப்படையாக சொல்லிடுவோமே, சரி நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நீங்கள் எல்லாத்துக்கும் ஒத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுடலாமே. தயாநிதி மாறன் கேட்டிருக்காரு, ஏங்க நீங்கள் சமஸ்கிருதத்துக்கு 2000 கோடி ஒதுக்குறீங்க, எங்களுக்கு 400 கோடியை ஒதுக்கி வச்சுருக்கீங்க, ரைட்? இது என்ன நியாயம்? 2200 கோடி ரூபாயை வெறும் 24,000 பேர் பேசுவதாக சொல்லப்படுகிற மொழி, 2011 சொல்லக்கூடிய மொழி. இந்த மொழியை யாரும் பேசுறதில்ல. அதுக்குன்னு புதுசாக நீங்கள் இலக்கியத்தை வளர்த்தெடுக்க போகிறதில்ல. அதுக்கு என்னத்துக்கு இந்த காசு? அப்போ உங்களுடைய பர்பஸ் தெரியுதா? நம்ம பேசுறது தம்பி, என் மொழி மீது பாசம் இருக்கிறது, என் தாய்மொழி என் தமிழ் மொழி என்கிற பாசமும் பற்றும் எனக்கு இருக்கிறது. ஆனால் அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க தாய்மொழி என்கிற அந்த மனநிலை இருந்தால்தான் நீ ஒரு அரசியல் தலைவன். ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே. அப்போ எங்களுக்கு கோபம் வருதா இல்லையா? எங்கள் பிள்ளைங்க இன்னைக்கு எந்த விதத்திலையாவது தமிழ்நாடு ஹிந்தி அப்படிங்கிற அந்த இதை உள்ள கொண்டு வராததுனால எங்கேயாவது தாழ்ந்திருக்கோம் நீங்க சொல்லுங்க. இல்ல, ஹிந்தி படிக்க முடியல அப்படிங்கிறாங்க. இப்ப அரசு பள்ளி மாணவர்களால ஹிந்தி படிக்கணும்னு நினைச்சா கூட படிக்க முடியல. ஹிந்தி படிக்காததுனால இங்க என்ன குறைஞ்சது? இல்ல, இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், நடைமுறையில இப்போ எந்த ஹோட்டலுக்கு போனாலும் அங்க யார் வேலைக்கு இருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஒரு வேலையா, இப்போ பாலம் வேலை நடக்குதா, அதில் எந்த மாதிரி பணியாளர்கள் நம்ம பணியமர்த்தப்படுறோம் அப்படின்னு இருக்கு. அப்போ ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறதுலேயே ஒரு பிரச்சனை வருது. நீ அப்படித்தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்க அவங்கள திட்டுறதும், அதே மாதிரி வேலையை தப்பா செய்யறதும், இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் கேப் அதிகமாகும் போது ஒரு பணி அந்த இடத்துல சரியா முடியும். ஏன் சங்கரு, பொழப்புக்கு வர நீ ஏன் மொழியை படிப்பியா? உனக்கு பொழப்பு தர நான் ஓம் மொழியை படிப்பேனா? இதுதான் நான் சொல்றது. நான் சொல்றது என்னன்னா, தமிழ்நாடு வளர்ந்துருக்கிறது. இப்போ நாங்கள் 1980 தம்பி, எங்கள் வீட்டில் ஒரு சைக்கிள் இருக்கும். எங்கள் அப்பா அம்மா டீச்சர்ஸு போயிட்டு வர்றது. அந்த சைக்கிள் ஒரு பெரிய அடையாளம். அந்த வீட்டில் சொந்தமாக சைக்கிள் இருந்தால் 80 நான் சொல்கிறது, ரொம்ப முன்னாடிலாம் இல்லை. 80 கிராமத்தில், நான் வளர்ந்த கிராமம், ஒரு 700 வீடு 1000 வீடு இருக்கிற இடம். அங்கே சொந்தமாக வீட்டில் சைக்கிள் இருந்தால் அவங்க ஒரு பணக்காரங்க அப்படின்னு இருந்தது. இன்றைக்கி சைக்கிள் போயிடுச்சு. எங்கள் ஊர்லேயே 12 கார் நிற்கிது. அப்போ தமிழ்நாடு படித்து வேலை வாங்கி வளர்ந்து போகும்போது இவனுடைய வளர்ச்சிக்கு தகுந்தபடி தான் இவன் அடுத்த இடத்துக்கு போகான். அப்போ வளராத ஒரு மாநிலத்திலிருந்து இங்கே வேலைக்கு வருவாங்க. இது யதார்த்தம். இப்போ நம்ம வளர்ந்துருக்கமே, இந்த வளர்ச்சியை ஒரு உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசம் வளர்ந்துருக்குன்னு வைங்களேன், ரைட்? 80 சைக்கிள் ஒரு அடையாளம். இன்னைக்கு கார் என்பதே அடையாளம் இல்லை என்கிற அளவிற்கான பொருளாதாரத்தில் உத்தரப்பிரதேசம் வளர்ந்துருக்கு. நம்ம உத்தரப்பிரதேசம் இன்னைக்கு இருக்க மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால்
நம்ம தமிழ் பிள்ளைங்க உத்தரப்பிரதேசம் போவோம். அப்போ இல்ல சார், நீங்க சொல்றது இல்ல, பிராக்டிகாலிட்டியா நீங்க சொல்றது ரொம்ப நிதர்சனமா இருக்கு. மக்களும் வந்து அதை புரிஞ்சுக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இப்ப நீங்க வந்து ஒரு ஆளை வந்து பணி அமர்த்துறீங்க, நம்ம ஆள் வந்து அந்த வேலைக்கு வர மாட்டேங்கிறான், ஒரு ஹிந்திக்கார நபர் வந்து வேலையை பார்க்குறாரு, நீங்க எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுவீங்க? அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு ஒண்ணு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும், அல்லது அந்த வேலையை நீங்க வந்து தமிழால் கொடுக்கணும், தமிழால் செய்ய மாட்டேங்கிறான். கமாண்ட் பண்றவனுக்கு ஹிந்தி தெரியணுங்கிறீங்களே ஒழிய, வாழ்க்கைய தனக்கு பொழப்பு நடத்துறவன் அந்த மொழியை ஏன் படிக்க கூடாது? இல்ல ஒரு இப்ப நான் ஒண்ணு கேட்கறேன், ஒரு சாஃப்ட் ஸ்கில் அத வந்து டெவலப் ரொம்ப ரொம்ப உதாரணத்துக்கு வேற ஒண்ணும் இல்லை. மகாராஷ்டிராவில் நம்ம ஒரு தனி இதே இருந்தோம், ரைட்? தானா ஏரியா, அந்த இந்த பாண்டூப் ஏரியா, இந்த இதுகளை ஒட்டி நம்ம அதை வந்து நம்ம நாயக்கர் படம் கூட அதில் எடுத்தாங்க, ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? அந்த இடம் அதில் முழுசும் தமிழர்கள் தான் குடியிருந்தோம். ஆனால் நம்ம பிள்ளைங்க ஹிந்தி படித்தாங்க. ஏன் படித்தாங்க? ஏன்னா இவங்க அங்கே பொழப்புக்கு போயிருக்காங்க. அங்கே போய் அவனை போயோ எனக்கு தமிழ் படிச்சுட்டு சொல்லியான்னு நம்ம சொல்ல முடியாது. அதுவே ஆதிக்கம்ங்கிறேன் நான். நீ இப்போ நம்ம பிள்ளைங்க, நான் எங்கள் ஊர்லேருந்தே நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. மகாராஷ்டிராவில் மும்பையில் ஏகப்பட்ட பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க இருக்காங்க. அத்தனை பேருக்கும் கான்வர்சேஷனல் ஹிந்தி படிச்சிருக்கான், ரைட்? ஹிந்தியே இலக்கிய ரீதியாக படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, தத்துவார்த்த ரீதியாக படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவன் படித்து வச்சுருக்கான். அப்போ நான் என்ன கேட்குறேன், எங்கள் பிள்ளைங்க அங்கே வருது, ரைட்? வரும்போது என்ன படிக்குது? நீ என்ன பேசுறியோ அதை படிக்குது. நீ இங்கே வரியா, நாங்கள் என்ன பேசுகிறோமோ அதை படி. இது ஆதிக்கம் கிடையாது, இது சமத்துவம். நான் அங்கு வந்தால் உன்னை படிக்கிறேன், நீ இங்கு வந்தால் என்னை படி. இதுதானே நியாயம்? ஓகே, மக்கள் வந்து பார்க்குறாங்க, அவங்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பாஜகவை சேர்ந்தவர் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அண்மையில் அந்த ஈசிஆர் விவகாரமாக இருக்கட்டும், அதே மாதிரி பள்ளியில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனையாக இருக்கட்டும், ஒன்று சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இல்லை தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த ரெண்டு பிரதான பிரச்சனையை வந்து எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. இப்போ ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி நம்ம எல்லாத்துலேயும் விமர்சிக்கிற கவர்னர் அந்த வடகிழக்கு மாநில பெண் பிள்ளைகள் படிக்க வரும்போது என்ன சொன்னார் தம்பி? வாங்க, பெண் பிள்ளைகள் படிப்பதற்கு தமிழ்நாட்டுக்கு வாங்க, தமிழ்நாடு சேஃப்டியான மாநிலம். இன்னொன்றும் கேட்குறேன், தமிழ்நாட்டில் தான் இந்தியாவில் 100 பெண்கள் வேலைக்கு போகிறார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவிலும் 100 பெண் பிள்ளைகள் வேலைக்கு போகிறார்கள். 42 பிள்ளைகள் தமிழ்நாட்டில் வேலைக்கு போகும். அப்போ இது கேலி குத்தா இருக்கா இல்லையா? பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா தம்பி, இங்கே எப்படி 100க்கு இந்தியா முழுக்க கணக்கெடுத்து 100 பிள்ளைகள், மற்ற மாநிலங்கள் நம்ம 28 மாநிலம், நம்ம மாநிலத்தை விட்டா 27 மாநிலம், 9 யூனியன் டெரிட்டரி, இவ்வளவும் சேர்ந்து 52 பெண்களை 58 பிள்ளைங்க தான் வேலைக்கு போகிறாங்க, பெண் பிள்ளைங்க. தமிழ்நாட்டில் 42 பிள்ளைங்க வேலைக்கு போகிறாங்க, பெண் பிள்ளைங்க. எப்படி? அப்ப இவங்க பேசுறது பொய்ன்னு தெரியுதா? பெண்கள் பாதுகாப்பு இல்லையே அப்படின்னு அவங்க என்ன சொல்லுவாங்க? அதாவது 100க்கு 42 பேர் வேலைக்கு போறாங்க சார், மீதி வேலைக்கு போல சார். என்ன சார் காரணம்? பாதுகாப்பு இல்லை சார். இல்ல 58% வேலைக்கு போகலன்னு இல்லை. அதாவது ஆர்கனைஸ்டு செக்டார்ல 42% எல்லா பெண் பிள்ளைகளும் வேலைக்கு போகுது. பெரும்பாலான பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, பெண் பிள்ளைகள் கிராமத்துல வேலை பார்க்குறாங்க. இல்ல, நீங்க வேலைக்கு போறதை பத்தி சொல்றீங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். வேலைக்கு போறதும் இல்ல, வேலைக்கு போறதும் பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறதுமே வேற இல்லை. அது அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் இப்போ பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா யார் நீங்கள் அனுப்புவீங்களா? இப்போ எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தெரியுது, நான் என் பிள்ளைய அனுப்புவேனான்னு கேட்குறேன். அதை ராஜாத்தி, நீ சம்பாதிக்கலாம் வேண்டாம், பாதுகாப்பு இல்லை, வீட்டுக்குள்ளே உட்காரு, நிம்மதியாக அப்பா வாழ்க்கையை உனக்கு செட்டில் பண்ணி அனுப்புகிறேன், நல்லாரு, பாதுகாப்பு, இதுதானே பார்ப்போம். யார் அனுப்புவா? எந்த அப்பனாவது தமிழ்நாட்டில் தான் பெத்த பொட்ட பிள்ளைய நீ எந்தால போனாலும் சரி சம்பாதிச்சுவான்னு அனுப்புவானா? அப்போ இன்னொன்று என்சிஆர்பி ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்கு? 2019-20 தமிழ்நாட்டில் நடந்த கொலை கொள்ளை குற்றத்திற்கும் இன்னைக்கு கொலை கொள்ளை குற்றத்திற்கும் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கா இல்லையா? அப்போ ஒன்று என்னென்னா தம்பி, ஒரு கொலை நடக்கிறது, ஒரு கற்பழிப்பு நடக்கிறது, இதை தனிமனித குரோதம், தனிமனித நிகழ்வுகளை எனக்கு தெரிஞ்சு அரசியலில் ஒரு ஆனாவனா அப்படிங்கிற அடிப்படை அறிவுள்ளவங்க சட்டம் ஒழுங்குன்னு சொல்ல மாட்டாங்க, ரைட்? இது வந்து தனி மனித குரோதம், ரைட்? எந்த நேரத்தில் எது நடக்கும்னு சொல்ல முடியாத தனி மனித குரோதம். நானும் உலக ஃபிலாசபி ஆஃப் பாலிடிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது இஃப் மோர் தென் 40% ஆர் 30% ஆஃப் த ஸ்டேட், ஒரு அரசாங்கத்திற்கு உட்பட்ட அந்த டெரிட்டரியில் ஒரு 25-30% மக்கள் சாதி சண்டையாலோ, மதச்சண்டையாலோ, திருட்டு பயத்தாலோ, கொள்ளையினாலோ, கொலையினாலோ ஒரு பயத்தோடு வாழ்ந்தால் that state is under law and order problem, ரைட்?
நீங்கள் ஒரு 8 கோடி பேர் இந்த மண்ணில் நம்ம உலாவிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் என்னை கேள்வி கேட்குறீங்க, ரைட்? ஒரு கேள்வி, ஒருவேளை அது என்னை அரௌஸ் பண்ணுதுன்னு வைங்க, நம்ம 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் வருது, நான் உங்களை தள்ளுறேன், நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய அடி வந்துடுது, இது உடனே சட்டம் போடுங்க? அப்படி இல்லை தம்பி. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மக்களை பயங்காட்டாதீங்க. நம்ம யார் பயம் காட்டுறா? எதிர்கட்சி தான். எடப்பாடி பழனிசாமி தானே பயம் காட்டுறாரு. அந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்காம இருந்தா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல. இல்ல இன்சிடென்ட் நடக்காமலே இருக்காது தம்பி. அப்பதான் போலீஸே வேண்டாமா? எதுக்கு உலக நாடுகள் சட்டத்தை ஏத்துது? தவறு நடக்கும். ஏன்னா மனித போலீஸ் வேணாம்னு சொல்றீங்க. கூட்டணி கட்சியில கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளே காவல்துறை ரொம்ப கடுமையா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இதை பத்தி பேசினா அது நம்ம பேச வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற சப்ஜெக்ட் அப்படியே வேற மாதிரி இடத்துக்கு போக. அதாவது நீங்க ஒரு நிர்வாகத்தை 100க்கு 100 தூய்மையாக ஒரு நிர்வாகத்தை 8 கோடி மக்கள் வாழுகிற இடத்தில் நடத்தி கொண்டு போக முடியாது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில மனித உணர்வுகளால் உந்தப்படுகிறவர்களால் இது போன்று நடந்துவிடும். இதை எடுத்துக்கொண்டு போய், ஏன்னா அவங்களுக்கு நிர்வாக ரீதியாக வேற குறை சொல்ல முடியல. இன்னொன்று நான் சொல்கிறேன், இந்த பாலியல் குற்றச்சாட்டில் அதிகமாக யார் பெயரில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க. அதுக்கு அடுத்த இடத்துல அதிமுக இருக்குது. நீங்கள் சொன்ன இந்த கேஸ் இருக்கே, அண்ணா ஆர்எஸ் பாரதி டேட்டா கூட வெளியிட்டார். அதாவது கொடுமை என்னன்னா, அவன் அதிமுகக்காரன், அவங்க அப்பா அதிமுகவில் நிர்வாகியாக இருந்து பதவிகள்லாம் அனுபவிச்சிருக்கிறாரு. அவன் இன்னைக்கு இந்த காரியத்தை செய்கிறதுக்கு திமுக கொடியை பயன்படுத்துகிறாங்க. அப்போ இது நயவஞ்சகமாக இல்லையா? அப்போ நான் என்ன ஒரு முடிவுக்கு வர்றேன் அப்படின்னா, பாலியல் வன்கொடுமைகளில் அதிகமாக பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் மீது குற்றச்சாட்டு வருகிறது. இது போன்ற வழிப்பறிகள் அல்லது இந்த கொலை கொள்ளைகளில் அதிகமாக அதிமுக பெயர் அடிபடுதுன்னா, இவர்கள் திட்டமிட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கெட்டு போயிருக்கிற மாதிரி சீன் காட்டுறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். பொதுவெளியில் அப்படி நடக்குது. பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ரைட், விட்டுருவோம். பள்ளிகளில் நடக்குது, அங்கே குழந்தைங்களுக்கு நடக்குது, அதுக்கு யார் காரணம்? இல்லை, அதுதான் நான் சொன்னேன். அது பாலியல் பிரச்சனைகளை நீங்கள் இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு பேசுகிறீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நமக்குன்னு சமூக பார்வைன்னு ஒன்று இருக்குது. அந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய குற்றங்கள்னு இருக்குது. அந்த குற்றங்களில் எது அதாவது இன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஆன் தி ஸ்பாட்டில் நடக்கிற சில விஷயங்கள், இதை நீங்கள் லா அண்ட் ஆர்டர்னு எடுத்துகிட்டு போக முடியாது. ரைட்? பெண் குழந்தைகளுக்கு நடந்ததை வன்மையாக அதற்கான சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கு, அதன் முன்னால் தண்டனை வாங்கி கொடுக்குறோம். 6 மணி நேரம் 8 மணி நேரத்தில் கைது செய்யப்படுகிறார்கள். இதைத்தான் ஒரு அரசாங்கம் செய்ய முடியுமே ஒழிய ஒவ்வொருத்தன் பின்னாடியும் இவனுக்கு இப்போ அப்படின்னா, நம்ம இந்த ஒரு படத்தில் விவேக்குக்கு ஒரு இது உண்டு, ஏதோ ஒரு படத்தில் அந்த மாத்ருபூதம் அவர் நடித்த படத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அவன் மனசுக்கு தெரியும். ரைட்? அப்போ இந்த மாதிரி யாராவது ஒரு மாவட்டத்துக்கு குறைஞ்ச ஒரு 100 பேர் அப்படி விவேக் மாதிரி, அந்த படத்துக்கு விவேக் மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு பார்க்க முடியும். அப்படிலாம் நடக்காது தம்பி. இப்போ என் பையன் ஸ்காட்லாண்டில் படிக்கிறான், பிஜி லா. அவங்ககிட்ட கேட்டேன், ஏன்னா ஸ்காட்லாண்டு யார்டு போலீஸ் தான் இந்த மாதிரி இருக்குது. எப்போ இந்த சோசியல் ஈவில்ஸ்ன்னு நம்ம சொல்கிற இந்த பிரச்சனைகள் இங்கேயும் இருக்கிறது, அங்கேயும் அந்த பிரச்சனை இருக்குது, பட் குயிக்லி ஆக்ஷன் டேக்கன், அவ்வளோதான். அப்போ நீங்கள் நம்ம ஒரு போலீஸ் முன்னுதாரணமாக எடுக்கக்கூடிய ஸ்காட்லாண்டு யார்டு, அங்கே ஸ்காட்லாண்டில் பையன் படிக்கிறான், அவன் பிஜி படிக்கிறான், அவங்களுக்கு இந்த ஸ்டடீஸ்லாம் இருக்குது. அதில் அவன் சொல்கிறான், எப்போ இங்கேயும் அந்த குற்றம் குறைகள் இருக்கத்தான் செய்கிறது. இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவில் தான் அதிகமான அந்த கொலைகள் நடக்கிறது, ஏன்னா அங்கே துப்பாக்கி லைசன்ஸ் இருக்குது. ரைட்? ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு இங்கே என்னவோ பெரிய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத மாதிரி, இல்லை போயிட்டு வந்துட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஏதோ பூரா தொந்தரவு நடக்கிற மாதிரி, தயவு செய்து நான் சொல்கிறேன், அரசியல் லாபத்திற்காக சமூகத்தில் ஒரு பயத்தையோ ஒரு பதட்டத்தையோ உருவாக்காது. அண்மையில் இந்த பெரியார் விவகாரம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பிச்சு. பெரியார் பேரை வைத்துக்கொண்டு வெறும் 220 ஓட்டு தான் வாங்க முடியுது. ஏன்னா அண்மையில் இப்போ பெரியார் பிரச்சாரத்தை முன்வச்சு ஒரு இயக்கம் பிரச்சாரம் பண்ணாங்க ஈரோட்டில், 220 ஓட்டு தான் வாங்க முடிஞ்சிருக்கு. அப்போ பெரியார்னால இங்கே எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை ஆப்போசிட்டில். சரி, திமுக என்னத்தை வச்சுச்சு? திமுக யாரங்க வச்சுது? இப்போ முந்தின நாள் சொல்கிறாரு முதலமைச்சர், எங்கள் ஐயா பெரியார் தான் எங்கள் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர், அவர் வச்சதான் எங்களுக்கு சட்டம்னு. அப்புறம் அந்த 220ஐயும் சேர்த்து எங்கள் சந்திரகுமார் அவர்கள் வாங்கிய 1,00,000 சில்லற ஓட்டோட சேர்த்துருங்க, அதெல்லாம் பெரியாருக்கு. நீ டெபாசிட் வாங்கினியா? ஒருத்தர் நிக்கல. இல்ல, எல்லாமே நியாயமான ஓட்டு. 23,000 பேரு காசெல்லாம் கொடுக்காம நேர்மையா 23,000 பேர் காலையில குளிச்சு எந்திரிச்சு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க. இது கேலிக்குரியதா இல்லையா தம்பி? நான் என்ன கேட்குறேன், ஒரு வாதத்துக்கே வச்சுக்கிறேன்,
நீ சொன்னபடி நாங்கள் காசு கொடுக்குறோம்னு வச்சுக்கிறோம். இந்த 23,000 பேருக்கு மட்டும் காசு கொடுக்காம விட்டோமா? அப்போ அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நான் சொல்றது என்னன்னா, உன் வாதம் சரி என்றால் நான் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல திமுக ஜெயிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டு நீங்க வந்து காசு கொடுக்குறீங்க, அப்போ வந்து உங்களுக்கு பயம் வந்துருச்சு. தமிழர்களை அவமானப்படுத்துகிற அந்த கோஷ்டியை பேசுறத பேசாதீங்க. அவங்களுக்கு வேலையே பிஜேபிக்கும் நாம் தமிழருக்கும் என்னன்னா, நம்ம காசு கொடுத்தோம்னா அதை இனாம் கொடுத்து பிச்சை கொடுக்குறீர்கள்னு பேச வேண்டியது, இப்படியே கொச்சப்படுத்துறது. அசிங்கம் பிடிச்சவனுங்க அவனுங்க. சிந்தனைக்கே தமிழ்நாடு வளரக்கூடாது. அதுதான். அது ஏ டீம்னா இது பி டீம். நான் கேட்குறது என்னென்னா, நீங்கள் சொல்கிறீங்க ரைட், நான் அதைத்தான் சொன்னேன், வாதத்துக்கு வச்சுக்குவோம், ஓட்டு கொடுக்குறோம், ஓட்டுக்கு காசு கொடுக்குறோம். ஓட்டுக்கு காசு கொடுக்குறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த 2 லட்சம் பேருக்கு தானே கொடுத்துருப்போம். ரைட். இப்போ வாக்களித்தவங்க 1.5 லட்சம் பேர்னு வைங்களேன், இத்தனை பேருன்னு சேர்த்தானே கொடுத்துருப்போம். அப்புறம் அந்த 23,000 பேர் மட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஒருவேளை இவங்க சொல்கிறபடி காசு வாங்கலாம், எங்கிட்ட காசு திருப்பி தந்துருப்பாங்கல்ல. உங்களுக்கு நாங்கள் ஓட் போட மாட்டோம், இந்த அப்படி காசு அப்படி சொல்லியிருப்பாங்கல்ல. அப்புறம் அப்போ நான் என்ன சொல்ல வரேன், நீ சொல்கிறது தப்புங்கிறேன். உன்னுடைய லாஜிக் தவறு. அங்கே மக்கள் அவர்கள் விருப்பப்படி வாக்களித்திருக்கிறார்கள், அவர்களை எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. அவங்க மனச்சாட்சி. நான் பார்த்த வரைக்கும் தம்பி, காசு கொடுத்ததுனால ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னா ஜெயலலிதா வாழ்நாளில் தோற்றுருக்கவே கூடாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு தலைவர் காஞ்சிபுரம் இடைத்தேர்தலில் இந்த வாக்காளர்களுக்கெல்லாம் கவருக்குள்ளே காசு வச்சு கொடுத்தது நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. அந்த வீடியோ காசு வச்சு கொடுத்து எங்கள் அண்ணன் டிகேஎஸ் இளங்கோவன் அப்போ அமைப்பு செயலாளர் திமுகவில், அவர் தான் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதினார். இந்த மாதிரி ஒரு முதலமைச்சரே 2001-2006 காலகட்டம் முதலமைச்சரே வாக்காளர்களை சந்திக்கும் போது, அதாவது குழந்தைகள் கையில் கொடுக்குறாங்களாம், பேர் வச்சு அப்படி கவரை வச்சு கொடுத்தாங்க. இதை டிஸஃபிலியேட் பண்ணணும் இந்த கட்சின்னு சொல்லி லெட்டர் அனுப்புனாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு. எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கலை, அது வேறு விஷயம். ஆனால் நடந்தது உண்மை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் உங்களால் முடிஞ்சது இவ்வளவு தான். டெபாசிட் வாங்க முடியாத சூழ்நிலை, இதை மறைக்கிறதுக்கு உடனே காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டு விட்டார்கள். எத்தனை வருஷமா சொல்லிட்டு இல்லை. இப்போ சீமான் தொடர்ந்து நேரடியாக இந்த முறை திமுகவை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டார்ல. இப்போ திமுகவா நாம் தமிழரா அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துருச்சு. அது வந்து இந்த தேர்தலில், இடைத்தேர்தலில் இப்போ 2026 சங்கரன் நீங்கள் தனிச்சு போட்டிடுறேன். உங்க மூத்த பத்திரிகையாளர்கள்ல நீங்களும் ஒருத்தர், சமூக ஊடகங்கள்ல உங்களை நாம் இன்னைக்கு நேற்று இல்லை ரைட். நான் என்ன கேட்குறேன், 2026 திமுக நாம் தமிழரா போட்டி போடுவோம்? இல்லை, நீங்க கூட்டணியா போட்டி போடுவீங்க சார். அவர் என்ன சொல்றாரு, ஒண்ணுக்கு ஒன்று பார்த்துருவோம், திமுகவா நாம் தமிழர், நீங்க தனிச்சவங்க நான் தனிச்சு வரேன். இது ஒரு பொழப்பா இது? நீ இவரு கேட்கல, தேமுதிக ஓட்டு கேட்கல, போன ட்ரிப்பு பாட்டாளி மக்கள் கட்சி நின்றுச்சே இங்கே விக்கிரவாண்டியில், இவர் கேட்கல எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு ஏன் கேட்டார்? அப்புறம் பெரிய யோக்கியனை வந்து கேள்வி கேட்குற மாதிரி கேட்குறீங்க. ஆடாக்கங்க விடுங்க, அதுக்கு மேலே வேறு ஏதாவது மக்களுக்கு புண்ணியமானது. ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நேற்று நடந்த பரபரப்பான விஷயம்னா, பிரசாந்த் கிஷோர் வந்து விஜயை மீட் பண்ணார் அப்படிங்கிறது பேசப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் வந்து பேசியிருக்காங்க விஜயும் பிரசாந்த் கிஷோர் பண்ண. ஆல்ரெடி திமுகவுக்காக அவர் வேலை பார்த்துருக்காரு, இந்த முறை விஜய்க்காக வேலை பார்ப்பார் அப்படின்லாம் வந்து பேசப்படுது. அப்போ உங்களுடைய முழு ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் கடந்த முறை என்னென்ன தப்பு பண்ணீங்க, என்னென்ன சரி பண்ணீங்க, அது எல்லாமே இப்போ விஜய்கிட்ட சொல்லியிருக்காரு. இதை எப்படி கையாள போகுது? ஒன்றுமே கிடையாது தம்பி. எனக்கு என் வாழ்நாளில் நான் ஒத்துக்க முடியாத ஒரு பெரிய அலர்ஜி, ஒரு கட்சியினுடைய வெற்றிக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் தான் காரணம் அப்படிங்கிறது இருக்குல்ல. இதை மாதிரி ஒரு 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 அந்த வார்த்தையை நான் சொன்னோம்னா அசிங்கமாக போயிடும். ஒன்று நல்ல விளம்பரதாரர்கள் அவங்க. சார், நீங்கள் 2021 எங்களுக்கு தேர்தலுக்கு இது பண்ணும்போது ஐபேக்கில் அவர் நம்ம பிரசாந்த் கிஷோர் ஓப்பன்லி டிக்ளேர்ட் இன் ஏ மீட்டிங், ப்ரெஸ் மீட்டு, சார் ஐ டோன்ட் நோ த ஃபிலாசபி ஆர் பாலிட்டிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், ஒரு தேர்தல் அறிக்கை, அந்த தேர்தல் அறிக்கையை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத நாங்கள் செய்ய முடியும். ஸோ தே ஆர் த அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிஸ். உங்களை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்? இல்லை, அதுதான் கேட்குறேன். இப்போது ஆதவர்ஜுன் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கம்பெனி வச்சிருக்காரு, பிரசாந்த் கிஷோர் தனியாக அவர் வந்து இண்டிபெண்ட்டாகவே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசினதாக செய்தி வருது. இப்போது திமுகவை ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனியை வச்சு எதிர்க்க முடியாது, நம்ம பல பேரை வச்சு தான் எதிர்க்க முடியுங்கிறது விஜய் உணர்ந்துட்டார். அதை திமுக எப்படி எதிர்கொள்ள போகுது, எப்படி சமாளிக்க போகுது? சார், அதான் நான் சொன்னேன், இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, பல இவங்க குக்கு என்ன சொல்லுவோம், பல சமையல்காரன் சேர்ந்து ஒரு சமையலை கெடுத்த கதையாக போகுது. அது இப்போ நான் என்ன கேட்குறேன் தம்பி, நீங்கள் யார் வேணாலும் இருங்க, நாட்டு மக்களுடைய நாடி தெரியாமல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் சொல்கிறீங்கல்ல பிரசாந்த் கிஷோர் ரைட்,
தனியாக கட்சி நடத்துகிறார்ல, இதே வார்த்தையை தான் சொன்னார். எனக்கு லல்லு பிரசாத் யாதவ், இவர் நம்ம பீகார் நிதிஷ் அண்ட் இவங்களை பிடிக்காத 20% பேர் இருக்கிறார்கள், இந்த 20% ஓட்டு எனக்கு தான்னாரு. கடைசி எத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருக்காரு? இல்லை, அவர் அடுத்த 10 வருஷம் அப்படின்னு டார்கெட் வச்சு போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஹிம்செல்ஃப் நீட் 10 years ஆஃப் பீரியட். ஓகே, எப்படினாலும் விஜய் கட்சிக்கு செய்கிறத விட தான் கட்சிக்கு அதிகமாக செய்வார்ல அவருக்கே 10 வருஷம்னா விஜய்க்கு இல்லை, அதான் ஜான் ஆரோக்கியசாமி ஆல்ரெடி டிராவல் பண்ணுறாரு. ஆதவ் அர்ஜுன் நீங்கள் கூட்டணியாக என்ன கணக்கு போடுவீங்கன்னு சொல்லி அவருக்கு நல்லா உங்களை விட பயங்கரமாக தம்பி. நீங்கள் ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் அவர் வகுக்க ஆரம்பிச்சிருக்காருல்ல. நீங்கள் தளபதி மு.க. ஸ்டாலினா தப்பாக நினைக்கிறீங்க. தப்பாக நினைக்கிறது இல்லை, நீங்கள் குறைவாக நினைக்கிறீங்க. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பூரா இப்போ உங்களுக்கு தெரியும்ல. நான் சொல்கிறேன், இப்போ முரசொலி ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி உங்கள் கட்சிக்குள்ளே நீங்கள் என்ன பேசுவீங்க, கூட்டணி சம்மந்தமாக என்ன பேசுவீங்க எல்லாமே ஆதவ் அர்ஜுனுக்கு தெரியும். நீங்கள் தேர்தல் நேரத்தில் என்ன மாதிரி பிரச்சாரத்தை வந்து கையாண்டீங்க அப்படிங்கிறது பிரசாந்த் கிஷோருக்கு தெரியும். அப்போ இது எல்லாமே அங்கே அப்படியே டிட்டோவாக அங்கே தெரியும். ரைட்டு. 2016 நாங்கள் வச்ச ஸ்ட்ராட்டஜி என்ன, 21 நாங்கள் வச்ச ஸ்ட்ராட்டஜி என்ன, ரெண்டும் ஒரே மாதிரியாக இருந்துச்சு. எங்களுக்கு தெரியும்ல. நான் தான் சொன்னேன், தளபதி மு.க. ஸ்டாலினை நீங்கள் குறைச்சி இடக்கூடாதீங்க. இதே ஐபெக்லேருந்து வந்த எத்தனை ரெக்கமெண்டேஷனை நான் பார்த்தவன். நான் தான் அந்த மீடியா இன்சார்ஜ், உங்களுக்கு தெரியும் எலெக்ஷன் வந்து. அப்போ நான் கூட இருந்து பார்த்தவன். எத்தனை ரெக்கமெண்டேஷன் அவர் கொடுத்தாரு, அதில் எத்தனை ரெக்கமெண்டேஷனை இவர் ஏற்றாரு, எத்தனை ரெக்கமெண்டேஷனை ரிஜெக்ட் பண்ணாருன்னு எனக்கு தெரியும். ரைட். அவர் வந்து ஒரு இதெல்லாம் செய்யணும்னு சொல்லும்போது தலைவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்னென்ன செஞ்சால் நல்லா இருக்குங்கிற ரெக்கமெண்டேஷனோட உங்கள் இது முடிஞ்சுது. செய்யணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறது நான். ரைட். அவர் சொன்னதுக்கு நேர்மாறாக சில முடிவுகளையும் தலைவர் எடுத்தார். ஆனால் அதுதான் இந்த மண்ணுக்கு ஏற்ற அரசியல். எனவே தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்கிற அந்த ஒரு அனுபவசாலி, அவருடைய அரசியல் பயணத்தில் 50 ஆண்டு காலத்தை தாண்டிய ஒரு மனிதர். அதாவது மற்றவங்கள மாதிரி சும்மா போயிட்டு தொழில் பார்த்துட்டு இங்கே வரல. அவர் முழுசும் தன்னை அரசியலுக்காக அர்ப்பணித்து கொண்ட ஒரு தலைவர். அதனால் நீங்கள் சரி நீங்கள் இப்படி கேட்குறீங்கல்ல, பிரசாந்த் கிஷோருக்கும் இப்படி தான் ரூட்டுன்னு தெரியும், ஆதவ் அர்ஜுனாவுக்கும் இப்படி தான் ரூட்டுன்னு எங்களுக்கு தெரியும்ல. அப்ப எந்த ரூட் போடணும்னு நாங்க புரிய மாட்டோம். தனி ரூட் போட போறீங்க, அவ்வளவுதான். நான் என்ன சொல்லுவேன், நான் என்ன கேக்குறேன், இப்போ திமுகவை எதிர்கொள்றதுக்கு விஜய் தயாராயிட்டாரு, நாம் தமிழர் நான் தனிச்சு களம் காண்றேங்கிறாரு, அதிமுக கூட்டணி வச்சு பயங்கரமா நாங்க எதிர்கொள்ள போறோம் அப்படின்னு சொல்றாரு. திமுக என்ன ஸ்ட்ராட்டஜியை வந்து வச்சிருக்கு, நீங்க ஏதோ ராபின் சர்மாவோடலாம் ஏதோ கூட்டணி வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனியோட ஒரு கான்வர்சேஷன் போகுது அப்படிங்கிறாங்க. இத்தனை பேரும் அதிர்றாங்கல்ல, திமுகன்னு சொன்னா அதிர்றது இல்லை, அவ்வளவுதான். வெற்றி உண்டு. மக்கள், அதாவது தம்பி, இல்லாத எந்த ஒரு பொருளையும் நீங்கள் விளம்பரத்தால் தூக்கி நிறுத்த முடியாது. ஒரு 70% அவங்ககிட்ட இருக்குது, கண்டென்ட் இருக்குது. ஒரு 30% நீங்கள் விளம்பரத்தால் தூக்கி நிப்பாட்டிடணும். அதை நான் ஒத்துக்குவேன். ரைட். ஸோ அந்த 70% இன்றைக்கி யார்கிட்டையும் கிடையாது. திமுக கூட்டணி மீண்டும் மீண்டும் தன்னை நிரூபித்து கொண்டே வருகிறது. அப்போ இதை உடைச்சி இதை தாண்டி நீங்கள் போய் நிற்கணும் அப்படிங்கிற அளவுக்கு மக்களுக்கு பெரிய தொந்தரவுகள், அதாவது ஆன்டி இன்கம்பன்சி அஸ் வெல் அஸ் ப்ரோ இன்கம்பன்சி ரெண்டும் உண்டு. விஜயால திமுக கூட்டணியை உடைக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் அவ்வளவு சாதாரணமான தலைவர்களாக கூட இருக்காங்க. நீங்கள் அப்படியே சார், நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி 2 கட்சிகளெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் திருமாவளவன்லாம் என்ன நீங்கள் சாதாரணமாக போக்குவரத்து. அவர் திருமா அண்ணனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவருடைய தத்துவார்த்த ரீதியை விட்டு கொடுக்காமல் பாரதிய ஜனதா கட்சி நண்பர்கள் பேசினாலும் பேசுவார். அவரை நீங்கள் புரிஞ்சுக்கிறது, திருமாண்ணனை உடனே இப்போ பாஜக நாளைக்கு அண்ணாமலை பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணன் திருமாண்ணன் பேசுவார். பட் அவருடைய கொள்கை எதுவோ, தத்துவம் எதுவோ, அதிலிருந்து ஒரு புல் முனிங்க அளவு கூட அவர் விலக மாட்டார். ஆனால் நீங்கள் இதை உடனே திரும்ப அவரை சந்தித்தார், இவரை பேசினார், அதெல்லாம் எடுக்கூடாது. அவருக்கு தெரியும் நம்ம எங்கே நிற்கணும், எப்படி நிற்கணும். அதே தான் அண்ணன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர்கள், அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள், எங்களோடு இருக்கக்கூடிய ஏனைய மனிதநேய மக்கள் கட்சியாக இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே தலைவர்கள் அரசியலில் பழந்துன்னு கொட்டை போட்டவங்க. அவங்களுக்கு எது சரி எது தவறு, இதனால் என்ன நடக்கும், அவங்க யாருமே, நான் சொல்கிறேன், அவங்க கூட்டணி வச்சிருக்கிறது அவங்களுக்கு எம்எல்ஏக்கள், திரும்ப வார்த்தைகளை சொல்கிறேன், எம்எல்ஏக்கள் எம்பிக்களுக்காக கூட்டணி வைக்கல. அதாவது பாரதிய ஜனதா கட்சி என்கிற ஒரு பாசிசத்தினுடைய வேர் உள்ளே ஊண்டிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் திமுகவோடு இருக்கிறார்கள்.
அதில் சில நெருடல்கள் அவர்களுக்கு இருக்குது, நான் மறுக்கலை. ஆனாலும் அதையும் தாண்டி இந்த சின்ன சின்ன நெருடல்களுக்காக இந்த இனத்தை காட்டி கொடுத்து விடக்கூடாது என்கிற காரணத்தினால் அவங்க வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க. அதனால் நான் உறுதியாக சொல்கிறேன் சங்கர், எந்த பிரச்சனையும் இருக்காது. 2026 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும். மீண்டும் நாம் இதை போலவே நேர்காணல்கள் சந்திப்போம். ஓகே, நிறைய கருத்துக்கள் குறித்து நீங்கள் பேசியிருக்கிறீங்க. மக்கள் பார்க்குறாங்க, அவங்க என்ன முடிவு பண்ண போகிறாங்கிறது அவங்கவுங்க மனசாட்சிக்கே விட்டுரும். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. உங்களுக்கும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். Taste the Daily. Taste the Daily. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். ஹீ இஸ் பிரில்லியன்ட். ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.